விநாயகருக்கு தனி பாட்டு பாடியிருக்கிறார். அதே போல் முருகப்பெருமானுக்கு தனி பாடல் முருகாற்றுப்படை இருக்குது 11ஆம் திருமுறையில், திருமுருகாற்றுப்படை நக்கீரர் பாடியது. உமையம்மைக்குன்னு தனிப்பாட்டு ஏதாவது உள்ளுக்குள்ள இருக்குதா தேடுங்க, கிடையாது. ஏன்? இறைவனை பாடினால் இறைவியை பாடியதாகத்தான் கருதப்படும். இறைவியை பாடுனா இறைவனை பாடு. எனவே ரெண்டு பேரும் ஒரே இடத்தில் இருப்பவர்கள், இருவரும் பிரிக்க இயலாது என்பதை எடுத்து சொன்ன நூல் சைவ சித்தாந்தம். அதுக்கு தாதான்மிய சம்பந்தம் என்று பெயர். அப்ப இறைவனும் இறைவியும் யாரு? பிரிக்க இயலாதவர்கள். இந்த உண்மையை நூல் வடிவத்தில் சொன்னது சைவ சித்தாந்தம். இவங்கெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி பாடி நமக்கு வழிகாட்டியவர்கள் 4 பெருமக்கள். மாவடு வகிரன்ன கன்னி பங்கா, அம்மா சொல்றாரு, அப்பாவும் சொல்லிட்டாரு, அம்மையே அப்பா. 4 அம்மையப்பரை சேர்த்தி தான் பாடியிருக்கிறாங்க, தனித்து சொல்லவே இல்லை. அப்ப 4 வாக்கிலும் இறைவனை பற்றிய குறிப்புகளை சொல்லும் பொழுது